அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த 2011 முதல் 15 வரைக்கும் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்துறையில் பல்வேறு பணி நியமனங்களுக்கு பணம் பெற்று மோசடி செய்ததாக கூறி வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மேல் விசாரணை நடத்தி செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தது. இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகைகள் அனைத்தையும் ஒரே வழக்காக விசாரிக்க சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஊழல் எதிர்ப்பு இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் போக்குவரத்துறையில் ஒவ்வொரு பதவிக்கும் பணம் பெற்றது தொடர்பாக தனித்தனியாக கூடுதல் குற்றப்பத்திரிகையை காவல்துறையினர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அவற்றை தனி வழக்காகத்தான் விசாரித்திருக்க வேண்டுமே தவிர ஒன்றாக இணைத்திருக்க கூடாது. இப்படி எல்லா வழக்குகளையும் குற்றப்பத்திரிகைகளையும் ஒன்றாக இணைத்ததன் மூலமாக இந்த வழக்கு விசாரணைக்கு பல ஆண்டுகள் எடுக்கும் என்பதனால அந்த இணைத்து பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று சொல்லி இந்த மனுவுக்கு மார்ச் 13ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை அந்த தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.